Hello everyone, welcome to Mr. G-Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வேலையே செய்யல அப்படினா எப்படி சரி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ இது வந்து 2-3 ட்ரிக் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படினா ஏர்ப்ளேன் மோட் இருக்கு இல்லையா? ஏர்ப்ளேன் மோட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்க அப்படினா டவர் நெட்வொர்க் சுத்தமா கட் ஆயிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் ஆகும். சோ அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணி ஓகே ஆகலை அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பட் இதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. டேட்டா வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த பேக் முடிஞ்சிருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து டேட்டா யூசேஜ் லிமிட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தாண்டி போயிருப்பீங்க. அதனால கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் ஆகாமல் நெட்டு மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் போயிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் போங்க. இன்டர்நெட் போயிட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. சரியா? ஸோ மொபைல் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ உங்கள் மொபைல் எத்தனை சிம் வச்சுருக்கீங்களோ அது ரெண்டுமே இருக்கும். இன்கேஸ் ஒரு சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இருப்பாங்க. அந்த டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டேட்டா கன்சம்ப்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு நாளைக்கு 1 GB தான் யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 GB தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிமிட் வச்சுருப்பீங்க. அந்த லிமிட்னால கூட வந்துட்டு அந்த லிமிட் முடிஞ்சோடனே அடுத்து வந்து உங்களுக்கு நெட்டு யூஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அந்த டேட்டாவோட லிமிட்டை வந்து நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா லிமிட் இருக்கும். ஸோ அது 1 GB 2 GB கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கூட இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒன்று. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் செட்டிங் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரீசெட் ஆப்ஷன் வந்து நீங்கள் தேடி எடுங்க. ஸோ சிஸ்டம் போனீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டில் ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீசெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரீசெட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரீசெட் வைஃபை மொபைல் அண்ட் ப்ளூடூத்னு இருக்கும். அதை டேப் பண்ணி நீங்கள் ரீசெட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை மொபைல் டேட்டா ப்ளூடூத் எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ அதில் கூட ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ரீசெட் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் பின் அடிச்சிங்க அப்படின்னா ரீசெட் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்வொர்க் வேலை செய்யும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.